ஆமா அப்படியே கம கம கமன்னு வருது பாருங்க. ஆமா வாசனை சும்மா அப்படியே வாசனை அப்படியே கம கம கமன்னு வருது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்டா, ஜெய் அண்ணா கூட சேர்ந்து சஃபாரி குரூப் சார் நானும் கோழி கல்லீரல் வறுவல் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம் என்று நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு கைவிடலாமா? வேட்டியால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்கண்ணே. அப்படி எடுத்து போட்டுருவா? ஆமாம் சரி. செம்ம. அண்ணா மஞ்சள் தூள் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? மஞ்சள் தூள் என்ன இருக்கு? வேட்டி கலர் மாறதுக்கா? அப்படி இல்லை, மருத்துவ குணங்குது மஞ்சள் தூள்ல. அப்படியா? அண்ணா கல்லீரல் அழிச்சிட்டுண்ணா, இப்போ கொதிக்க வச்சுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா, வச்சிடலாம். தண்ணியை வச்சிடலாமா? வைங்கண்ணா. கல்லீரல் சேர்த்துக்கலாம். அண்ணன் சேர்த்துட்டாருண்ணா. தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். கலக்குறோம் கல்லீரல் கலக்குறோம். ஜெய் அண்ணா கூட சேர்ந்து கலக்குறோம். அடுப்பு போட்டு நேக்கணும். ஜெயண்ணா, கல்லீரல் நல்லா வெந்திருச்சு போல. சரிங்க, அப்ப எடுங்க, கட் பண்ணி தாளிச்சிடலாம். அப்படியா? ஆமா. ஓகேண்ணா. வச்சதுமா எப்படி அது பாருங்க, சல்லுன்னு போது பாருங்க. ஜெயண்ணா சொல்லுங்கண்ணா. அருமையா கட் பண்ணிட்டீங்க. சரிங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்க? இது போய் தாளிக்க வேண்டியது தானே? வாங்க அப்ப போயிட்டு தாளிக்கலாம். என்ன சேர்த்துடலாம்? இப்ப பட்டை வகை சேர்த்துடலாம். சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துக்கலாமா? சேர்த்துடலாமா? பண்ணி வச்ச கோழி கட்டீரல் சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம்ண்ணா. ஒரு டீஸ்பூன் அளவு பூண்டு போடலாம். இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன் போடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணலாம்ண்ணா. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூளும் இது கடாயில் சேர்க்கப்படும். சேர்த்துடலாம்ண்ணா. சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. காரத்துக்காகவும் காஞ்ச மிளகா டேஸ்ட்டுக்காகவும் போடுறோம். நல்லா கிண்டு. ஓகேண்ணா. கிண்டே மாட்டேன்ற நீ. ஓகேண்ணா, தாச்சி விரண்டுண்ணா. அண்ணா சுவைக்கு காஞ்ச மிளகா சேர்த்துட்டாரு. ஆமா. இப்ப நீங்க என்ன வச்சிருக்கீங்க கையில? நான் வச்சிருக்கிறேன் தக்காளி சாறு. அது வச்சு என்ன பண்ண போற? ஊத்துறேன். அண்ணா கிண்டிட்டோம். ஓகே அண்ணா. அண்ணா எப்படி கிண்டுறாரு பாரு. ஓகே, கிண்டண்ணா. அவ்வளவுதான். அந்த சாஸ் தான் வந்து சுவையை தூக்கி கொடுக்கும். ஜேண்ணா சொல்லலாம். தேவையான அளவு மிளகா போடுங்கண்ணா. போட்டுடலாண்ணா. கையில் அரைச்ச வீட்டு மிளகாத்தூள். கையில் அரைச்ச வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டுமா? நல்ல வாசனையாகவும் இருக்கு. அப்படியே கம கம கமன்னு வருது பாருங்க. ஆமா, வாசனை. அடுத்தது மல்லித்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துலாண்ணே. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கண்ணா. பண்ணிடுவோம். பாரு, சாம்பார் வெங்காயம், அந்த பச்சை இது காஞ்ச மிளகா, ஆமா, எல்லாம் பேர் மிக்ஸ் ஆகி பாருங்க. எப்படிக்குது பேர்? கோழி கல்லீரல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அண்ணே. சரிண்ணே. அடுத்தது என்ன பண்ணலாம்? மல்லித்தழை போட்டு இறக்கி டேஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, பாத்துலாமா? பாத்துலாம்ண்ணா. பயங்கரமா இருக்குதுண்ணா. போடுண்ணா, நல்லா போடுண்ணா. மல்லித்தழை நல்லா சிரிச்சுட்டே போடுண்ணா. போதுமா? பயந்துருண்ணா, கோழிகள் பயந்துரும். அப்படின்னா சும்மா அப்படியே வாசனை அப்படியே கம கம கமன்னு வருது. நல்ல என்வாயன்மெண்ட்ல சூப்பரா இருக்கு. நம்ம மாங்கண்ட அடுப்புல வெந்தம் நம்மள மாதிரி வெந்திருக்கா? அடா அடா அடா. எப்படியோ இவ்வளோ கல்லீரல் பண்ணி பார்த்துருக்கேன்.
இது மாதிரி ஒரு கல்லீரல் பண்ணி பார்த்துடலண்ணா. அந்த சாம்பார் வெங்காயம், ம் அந்த காஞ்ச மிளகா, ம் அந்த தக்காளி சாறு சேர்த்த பாத்தியா, அந்த சுவை வந்து அப்படியே அது தனியா தூக்கி கொடுக்குது. ஆமாம்மா, சும்மா அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படியே நாம கல்லீரல் நல்லா அவிச்சு கணக்கான பதத்தில் பண்ணினோம். டேஸ்டே வித்தியாசமாக காட்டுதா இல்லை? ஆமா. சாப்பிட சொல்லுங்கண்ணா, உங்களோட கமெண்ட் வேணுங்கண்ணா. வேற லெவல். குண்டியாரில் சாப்பிட்ருக்கேன், அதான். ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கல்லீரல் டேஸ்ட் இதுதான், அருமையாக இருக்குது. இப்போ சஃபாரி குரூப்பும் ஜெயண்ணாவும் சேர்ந்து பண்ணின இந்த சமையலில் அருமை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குது. ஓகேண்ணா, சாப்பிடுங்கண்ணா. அப்புறம் நல்லா சாப்பிடுங்க. அண்ணா, சுவை அப்படியே நாக்குல அப்படியே இந்த மாதிரி பேசும்போது நடனம் ஆடுது. பிரபுதேவா மாஸ்டர், நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆனா இருக்கும், அந்த மாதிரி மாஸ், பக்கா மாஸ், டபுள் மாஸ். சூப்பர், செம சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைத்திருங்க. 2 பேரோட சேனல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பாய்.